கொளத்தூர் தொகுதியில் தற்பொழுது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையாக பார்க்க அஞ்சுகம் நகர், தாளமுது தெரு, சாய் நகர், குமரன் நகர், முத்துக்குமரப்ப சாலை ஆகிய தொகுதிகளில் எல்டி கேபிள், மின்னழுத்த கேபிள் மேலே இருக்கிற காரணத்தால் அதன் காரணமாக உயிரிழப்புகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த மின்னழுத்த கேபிள்களை எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தி பூமிக்கடியில அதை புதைத்து அந்த பணியை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். அதேபோல் வில்லிவாக்கம் ரயில்வே கேட் அங்கு இருக்கக்கூடிய குப்பைகளை, கழிவுகளை அகற்றி அதையும் சுத்தம் செய்து தர வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிடத்தில் நான் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். அதேபோல் விவி நகர் பகுதியில் உயர் மின்னழுத்த கேபிள், ஹை டென்ஷன் கேபிள் தொடர்ந்து 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை உயிரிழப்புகள் தொடர்ந்து அந்த பகுதியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அதையும் மாற்றி பூமியில புதைத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வலியுறுத்தி வற்புறுத்தி எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். நிறைவாக திருவள்ளூர் நகர் கண்ணகி தெருவில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாய் அது மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் ஒரு பரிகாரம் காண வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள், குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். அவர்களும் விரைவில் அந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றி தருவதாக உறுதி தந்திருக்கிறார்கள். எனவே அது பணிகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறதா என்று ஏதோ இன்று வந்து பார்ப்பதோடு நிறுத்திவிடாமல் தொடர்ந்து அவ்வப்போது நான் அதை வந்து இந்த பணிகள் எல்லாம் நடைபெறுகிறதா என்பதை நான் தொடர்ந்து பார்ப்பேன் என்ற உறுதியை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மணலில ஆளுங்கட்சி கவுன்சிலர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஜெயலலிதா வந்து அதுக்கு மட்டுமே இரங்கல் தெரிவித்திருக்காங்க. மற்ற கொலைகளுக்கு இரங்கல் தெரியாத ஒரு சமூக நீங்களே சொல்லிட்டீங்களா? அதான் ஜெயலலிதாவுடைய உணர்வு தான். நான் அதை ஏற்கனவே கடந்த கவர்னர் உரையில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அது குறித்து வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரவர்கள் கூட அதுக்கு முறையான பதிலை சொல்லாமல் மழுப்பலான பதிலை தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து அது மட்டுமல்ல, இது சம்பந்தமாக நான் நீதிமன்றத்திற்கு கூட செல்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறேன். சட்டம் ஒழுங்கு என்பதை இல்லை, அதனால அதை பற்றி சொல்றதுக்கு வாய்ப்பில்லை.